தியான நூல் வாசிப்பு. அழுகை எதற்காக? லூக்கா 23வது அதிகாரம் 28வது வசனம். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஒருவர் மிக மிக கஷ்டப்பட்டு தன் மகனுக்காக ஏராளம் செல்வங்களை சேர்த்து வைத்தார். வாயை கட்டி வயிற்று கட்டி அவர் சேர்த்த செல்வங்களால் மகன் பெரிய பணக்காரன் என்ற நிலைமையை அடைந்தான். ஆனால் அவன் ஒரு ஊதாரியாக இருந்தபடியால் எல்லா செல்வங்களையும் இழந்து பரம ஏழையாகிவிட்டான். ஆயினும் அவன் ஆண்டுதோறும் தனக்காக மிக மிக கஷ்டப்பட்டு ஏராளம் செல்வங்களை சேர்த்து வைத்த தகப்பனின் கல்லறைக்கு போய் மெழுகுவர்த்தி எரிய வைத்தும் மாலையை போட்டும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்துவான். இன்று கிறிஸ்தவர்களின் கணிசமானவர்கள் இந்த நன்றி மறவாத மகனைப் போலவே இருக்கின்றார்கள். இவர்கள் ஆண்டுதோறும் ஒரு நாள் துக்க சங்கதியை குறித்து தங்களுக்காக மரித்த இயேசுவுக்கு அஞ்சலி செலுத்துகின்றார்கள். இவர்கள் ஆண்டுதோறும் இயேசுவுக்காக துதி பாடல்கள் பாடி தங்களின் பரிதாப உணர்வை வெளிப்படுத்துகின்றார்கள். வருடத்தில் ஒரு முறை கூட சபைக்கு வந்து ஒரு பிரசங்கம் கூட கேட்டதாக பலர் கூட அன்று கர்த்தர் மேல் பாரத்தை போட்டுவிட்டு 7 பிரசங்கங்கள் ஒன்றாக கேட்டு இயேசு சிலுவையில் சுமந்தது போன்ற ஒரு கஸ்தியை தாங்களும் உணர்கின்றார்கள். ஆனால் இவ்வளவு பாடுகளை அனுபவித்து பார சிலுவையை சுமந்து இயேசு ரத்தம் சிந்தினதினால் தங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று யோசிப்பதில்லை. பரிதாபம் இருக்கிறது, பக்தி உணர்வு இருக்கிறது, நன்றி மனசாட்சி இருக்கிறது, ஆனால் மனம் திரும்புதல் இல்லையே. பக்தி ஆச்சார பழக்கங்கள் இருக்கிறது, ஆனால் பாவத்தின் வாழ்க்கை போகவில்லையே. இன்று இயேசு நம் சபைகளுக்கு வந்தால் அவர் நம்மை பார்த்து எனக்காக அழுது இன்னும் இன்னும் என்னை எதற்காக துக்கப்படுத்துகின்றீர்கள் என்று கேட்க வாய்ப்புண்டு. இத்தனை பாடுகளை அடைந்து உருவாக்கின இரட்சிப்பின் அனுபவத்தை இன்றாவது பெறமாட்டாயா என்று அவர் ஏக்கத்தோடு கூறக்கூடும். இன்று சபைக்கு சென்று, ஆண்டவரே, நீர் பட்ட பாடுகளால் இன்று நான் பாவியாக வாழாமல் பரிசுத்தமாக வாழ்கிறேன் என்று கூற முடிந்தால் செல்லுங்கள். இல்லை என்றால் சடங்காச்சார மும்மணி ஆராதனையில் போய் பங்கேற்பதை விட பாவங்களுக்காக அழுது மன்றாடி இருக்கும் இடத்திலேயே ஜெபித்து இரட்சிப்பை பெறுவதை இப்போதே நாடுங்கள். பின்னர் சபைகளுக்கு செல்லலாம். சிந்தனைக்கு, சத்தியத்தின் வெளிச்சத்தில் ஒருவருடைய வாழ்க்கை இல்லாவிட்டால் அவருடைய மத பக்தி செயல் யாவும் வெறும் சடங்காச்சாரமே.